ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திவின்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸுங்கிற இந்த சாப்டரில் மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மைக்ரோஸ்போர்ஸை பற்றியும் போலன் கிரெயின்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் மைக்ரோஸ்போர்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இட் இஸ் அன் இமீடியட் ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜீனசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மைக்ரோஸ்போரோஜீனசிஸ் ப்ராசஸ் நடக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மைக்ரோஸ்போரோஜீனசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்போர் மதர் செல்லிலிருந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமாக, அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இந்த மைக்ரோஸ்போர்ஸ். இந்த ப்ராசஸை தான் நம்ம மைக்ரோஸ்போரோஜீனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நான் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இவ்வளோ தான் நமக்கு மைக்ரோஸ்போர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த போலன் கிரெயின்ஸை பற்றி என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, மைக்ரோஸ்போர்லேருந்து டெவலப் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த போலன் கிரெயின் கொடுத்துருப்பாங்க. அதாவது மைக்ரோஸ்போர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்படி போலன் கிரெயின்ஸாக நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஸ்போர் போலன் கிரெயினை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அப்படி வெயிட் அதிகமாக இருந்தால் அதால் பாலினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக முடியுமா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது ஏன் வெயிட்டாக அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட வெயிட்டும் இன்க்ரீஸாக இருக்கும். அப்படி வெயிட் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால அதால் ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால அது போலன் கிரெயினை கன்வெர்ட் ஆகுது. போலன் கிரெயினை எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோஸ்போரில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். டீஹைட்ரேஷன் நடக்கும். அப்படி டீஹைட்ரேஷன் நடக்கிறப்ப வாட்டர் கண்டென்ட் எல்லாம் லாஸ் ஆயிரும். அப்புறம் அந்த மைக்ரோஸ்போரோட வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே அது போலன் கிரெயினாக கன்வெர்ட் ஆகிரும். இதுதான் நம்மளோட டெஃபினிஷன். அடுத்து இந்த மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் இதோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நாம் பார்க்கலாம். இந்த மைக்ரோஸ்போரோட செல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா செல் மாதிரியுமே இதில் ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இருக்கும். எல்லா செல்லுக்கு இருக்கிற மாதிரி இதில் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இதெல்லாமே இருக்கும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற செல் வால் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது, கொஞ்சம் தான் டெவலப் ஆகிருக்கும். அப்போ மைக்ரோஸ்போரில் புரோட்டோபிளாஸ்ட் ப்ராப்பராக தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற அந்த செல் வால் நமக்கு பார்ஷியலாக தான் டெவலப் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது. இவ்வளோ தான் நமக்கு மைக்ரோஸ்போர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நாம் போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். இந்த போலன் கிரெயினோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அந்த சைட்டோபிளாசம் ரொம்ப டென்ஸாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சைட்டோபிளாசமோட திக்னஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த போலன் கிரெயின்ஸில் இருக்கிற நியூக்ளியஸ் சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸாக இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் நமக்கு சென்டரில் இருக்கும். சைட்டோபிளாசம் டென்ஸாக இருக்கும், நியூக்ளியஸ் சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கும். இதுதான் போலன் கிரெயின்ஸோட செல்லை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதோட செல் வால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்போரை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா ஃபுல்லி டெவலப்டு செல் வால் தான் இந்த போலன் கிரெயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த செல் வாலை நம்ம 2 லேயராக பிரிப்பாங்க. இன்னர் லேயர், அவுட்டர் லேயர்னு 2 லேயராக பிரிப்பாங்க. அந்த இன்னர் லேயருக்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா இன்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் அவுட்டர் லேயரை நம்ம எக்ஸின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம 2 லேயராக பிரிப்போம். இந்த 2 லேயரை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டீன் பற்றி பார்க்கலாம். இந்த இன்டீன்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின் லேயராக இருக்கும். அதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர். அது ரொம்ப தின்னாக ரெகுலராக இருக்கும். இந்த சைட்டோபிளாசத்தை சுற்றி ரொம்ப தின் லேயர் ரெகுலராக இருக்கும். இப்படி ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் இன்டீன். இந்த இன்டீனோட இந்த செல் லேயரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், பெக்டின், கேலோஸ், அப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் இந்த இன்டீன் லேயரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து நம்ம எக்ஸின்குள்ளே போகலாம். எக்ஸின்கிறது நமக்கு இருக்கிறதுலையே அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம எக்ஸின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸின் இன்டீன் மாதிரி ரொம்ப
தின்னாக ரெகுலராக இருக்காது. அது நல்லா பார்க்குறக்கு திக்காக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும், சில மேடு பள்ளமெல்லாம் இருக்கும். இப்போ அதை நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி மேடு பள்ளமாக தான் இருக்கும். இந்த இன்டீன் மாதிரி எக்ஸீன் வந்து நமக்கு ரெகுலராக இருக்காது. அதே மாதிரியே திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இன்டீனோட செல் வாலில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரியே எக்ஸீனில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலன் கீட், ஸ்போரோபோலினின், இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த எக்ஸீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த எக்ஸீனை பற்றி நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸீன் வந்து நான் திக்கான லேயர்னு சொன்னேன்ல, ஆனால் இந்த திக்னஸ் வந்து இந்த ஓவரால் போலன் கிரெயினை சுற்றி எல்லா இடத்துலையுமே நமக்கு காமனாக இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும் அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நமக்கு எக்ஸீனோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம சில நேம்ஸ் கொடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த இடத்துல திக்னஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த ரீஜியன் வந்து நமக்கு ஸ்மாலாக ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா, சின்னதாக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த ரீஜனை நம்ம வந்து ஜெர்ம் போர்னு சொல்லுவோம். ஜெர்ம் போர் அப்படின்னு இந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிற இடம் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஜெர்ம் போர்னு சொல்லுவோம். அதே நமக்கு கொஞ்சம் இப்படி இலாங்கேட்டடாக கொஞ்சம் லென்த் நீளமாக இருக்கிற அந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ரோஸ்னு சொல்லுவோம். ஃபர்ரோஸ் இல்லை ஜெர்மினல் ஃபர்ரோஸ் எப்படி வேணாலும் நம்ம நேம் சொல்லலாம். இப்போ நம்ம ஃபர்ரோஸை நேம் கொடுப்போம். ரவுண்டாக இருந்தால் நம்ம ஜெர்ம் போர்னு சொல்லுவோம். இதால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போலன் கிரெயின்ஸோட ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த போலன் கிரெயின்ஸோட ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ஜெர்ம் போர், ஃபர்ரோஸ் இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணும். இதில் நமக்கு ஏன் திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸினோட செல் காம்போசிஷன் சொல்கிறப்ப இதில் ஸ்போரோபோலினின் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்போரோபோலினின் இந்த பர்டிகுலரான இந்த ரீஜனில் மட்டும் ரொம்ப லேக்காக இருக்கும். அப்போ வந்து இந்த பர்டிகுலரான ரீஜனில் மட்டும் நமக்கு இருக்காது, அந்த ஸ்போரோபோலினின் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அந்த காரணத்தினால நமக்கு இந்த ஜெர்ம் போரும் ஃபர்ரோஸும் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்போர், போலன் கிரெயின்ஸ் இதோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போலன் கிரெயின்ஸ் என்னென்ன ஷேப்பில் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன பெரிய கொஸ்டின். போலன் கிரெயின்ஸ் எப்போவுமே நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு நிறைய ஷேப்பில் நமக்கு இருக்குது. என்னென்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி குளோபஸ் அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் தான் பார்த்துருப்போம். அதையும் நம்ம தாண்டி நமக்கு நிறைய ஷேப் இருக்குது. எக்ஸாம்பிள் எலிப்சாய்டுன்னு ஒரு ஷேப். எலிப்சாய்டுனா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இப்படியும் போலன் கிரெயின்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை வந்து நம்ம எலிப்சாய்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு சில போலன் கிரெயின்ஸ் நமக்கு ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். ஃபியூசிஃபார்ம்னா இப்படி அதோட டிப்பு ரெண்டுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதோட மிடில் பார்ட் வந்து நல்லா வைடாக இருக்கும். இப்படி இருக்கிற ஷேப் தான் நம்ம வந்து ஃபியூசிஃபார்ம் ஷேப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ் வந்து இருக்கும். வேறு என்னென்ன ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா, லோப்டு. லோப்டுன்னு என்னென்னா இப்படி செக்மெண்ட்டாக நமக்கு இப்படி ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செக்மெண்ட்டாக அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம லோப்டுன்னு சொல்லுவோம். வேறு என்னென்ன ஷேப்னா, ஆங்குலார் ஷேப்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கிரெசன்ட் ஷேப்னு இருக்குது. ஆங்குலார்னால் பார்க்குறக்கு இந்த மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். கிரெசன்ட் ஷேப்னால் நம்ம வந்து இந்த ஹாஃப் மூணெல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த ஷேப்பில் போலன் கிரெயின்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்படி நமக்கு போலன் கிரெயின்ஸில் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. அந்த ஷேப்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்பீஷீஸையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலன் கிரெயின்ஸோட ஷேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த போலன் கிரெயின்ஸோட சைஸை பற்றி பார்க்கலாம். போலன் கிரெயின்ஸோட சைஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10 மைக்ரோமீட்டர்லேருந்து 200 மைக்ரோமீட்டர் வரைக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் த போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். 10 மைக்ரான்ஸ் டு 200 மைக்ரான்ஸ். இந்த 10 மைக்ரான்ஸ் எந்த பிளான்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயோசோட்டஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், அதாவது அழகுக்காக வளர்க்குற பிளான்ட். இந்த மயோசோட்டஸ்ங்கிற இந்த பிளான்ட்டில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு 10 மைக்ரானாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 200 மைக்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குக்குர்பிட்டேசியே, நிக்டாஜினேசியே இந்த மாதிரியான ஃபேமிலியிலலாம் இந்த 200 மைக்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது குக்குர்பிட்டேசியான இந்த சுரக்கா,
புடலங்காய் இந்த மாதிரியான ஃபேமிலி இருக்கிறத நம்ம குக்குர்பிட்டேசியன்னு சொல்லுவோம். அப்புறம் நிக்டாஜினேசியன்னா நம்ம 4 o'clock பிளான்ட்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஈவினிங் டைமில் தான் அந்த செடியில் வந்து நமக்கு பூ பூக்கும். இப்படிப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாமே நிக்டேஜினேசிய ஃபேமிலிக்கு கீழே வரும். இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் நமக்கு 200 மைக்ரான் சைஸில் இருக்கும். இந்த மயோசோட்டோஸ்ங்கிற இந்த பிளான்ட்டில் தான் இருக்கிறதுலே சின்ன சைஸில் போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்போரோபோலனின் பற்றியும் போலன் கீட் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 சப்ஸ்டன்ஸுமே ஒரு போலன் கிரெயினோட செல் வாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்போரோபோலனின் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்போரோபோலனின் வந்து ஒரு போலன் கிரெயினுக்கு யார் உருவாக்கி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேபிட்டம்னு ஒரு லேயர் படிச்சிருப்போம். ஆந்தரோட லேயர்ஸை பற்றி படிக்கிறப்ப நான் டேபிட்டம் பற்றி டீச் பண்ணியிருப்பேன். அந்த டேபிட்டம் தான் இந்த ஸ்போரோபோலனின்கிற இந்த சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி போலன் கிரெயினுக்கு தருது. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்போரோபோலனின் வந்து இந்த டேபிட்டம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மிச்சம் இருக்கிற அந்த ஸ்போரோபோலனின் யார் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலன் கிரெயினில் இருக்கிற அந்த சைட்டோபிளாசமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ இந்த ஸ்போரோபோலனின் மெஜாரிட்டியாக டேபிட்டம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்போரோபோலனின் வந்து அந்த போலனோட சைட்டோபிளாசமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இந்த ஸ்போரோபோலனின் எந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெரோட்டினாய்ட்ஸுங்கிற ஒரு பிக்மெண்ட்லேருந்து உருவாகுது. கெரோட்டினாய்ட்ஸுங்கிற ஒரு பிக்மெண்ட்லேருந்து தான் இந்த ஸ்போரோபோலனின்ங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு உருவாகுது. இந்த கெரோட்டினாய்ட்ஸ் இந்த பிக்மெண்ட்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பிளான்ட்டில் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் தான் பிக்மெண்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிற டேர்ம் தான் இது. இந்த கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட் நமக்கு என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட், ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இந்த கெரோட்டினாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கெரோட்டினாய்ட்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்போரோபோலனின் உருவாகுது. இந்த ஸ்போரோபோலனினுக்கு ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்கும். பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் வந்து இந்த ஸ்போரோபோலனின்ல இருக்கும். அதாவது ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பயாலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணி இந்த ஸ்போரோபோலனின் வந்து அந்த போலன் கிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த போலன் கிரெயினை ப்ரிசர்வ் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்போரோபோலனின்ல இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் ஆனாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் அல்கலி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட ரியாக்ஷன் நடந்தாலோ, இந்த மாதிரி எல்லா டிஸ்டர்பன்சஸ்லேருந்துமே இந்த ஸ்போரோபோலனின் வந்து அந்த போலன் கிரெயினை ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதாச்சும் பயாலஜிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் என்சைம்ஸ் வந்து அந்த போலனை அட்டாக் பண்ண வந்தாலும் இந்த ஸ்போரோபோலனின் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த போலன் கிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் ஸ்போரோபோலனினோட சுப்ரீம் ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்போரோபோலனின் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபாசில்ஸை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் புதைப்படிமங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாசில்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே இறந்ததுக்கப்புறம் மண்ணுக்கடியில் அப்படியே புதஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆக 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 அதோட பாடி எல்லாமே நல்லா கெட்டியாகி ஃபாசிலாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் இந்த ஃபாசில்ஸ் வந்து உருவாகுது. இப்படிப்பட்ட ஃபாசில்ஸில் குறிப்பாக பிளான்ட்டோட ஃபாசில்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்டில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் மட்டும் அலைவாகவே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அத்தனை நூற்றாண்டுகள் தாண்டியும் அந்த போலன் கிரெயின் மட்டும் அலைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்போரோபோலனின் தான். இந்த ஸ்போரோபோலனின் வந்து அவ்வளோ லாங் இயர்ஸாக இந்த போலன் கிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி, அதோட எல்லா டிஸ்டர்பன்சஸ்லேருந்தும் இந்த போலன் கிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி அதை இப்போ வரைக்கும் அலைவாக வச்சுருக்கு. இந்த ஸ்போரோபோலனினுக்கு அவ்வளோ ரெசிஸ்டிவ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ஸ்போரோபோலனினோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்டர்பன்சஸ்லேருந்து அந்த போலன் கிரெயினை ப்ரிசர்வ் பண்ணுறதா இதோட ஃபங்க்ஷன். இது எப்போ ப்ரிசர்வ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலன் கிரெயின் ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிற அந்த ப்ராசஸில், அதாவது அந்த போலன் கிரெயின் வந்து பாலினேஷனை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்போரோபோலனின் வந்து அந்த போலன் கிரெயினை ப்ரிசர்வ் பண்ணுற அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனாக அப்போ வரைக்கும் கேரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்போரோபோலனின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம போலன் கீட் பற்றி பார்க்கலாம். ஸ்போரோபோலனின் மாதிரியே இந்த போலன் கீட்டையும் யார் உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே டேபிட்டம் செல்ஸ் தான் இந்த போலன் கீட்டையும் உருவாக்கும். இந்த போலன் கீட் எதுலேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கெரோட்டினாய்ட்ஸ். இதுவும் கெரோட்டினாய்ட்ஸ்லேருந்து உருவாகும்.
அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாவனாய்ட்ஸ். இப்படி இந்த போலன் கீட் வந்து கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் நமக்கு உருவாகுது. இந்த போலன் கீட் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் இந்த போலன் கீட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த போலன் கீட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிலி லேயர் ஃபார்ம் பண்ணும். அதாவது எண்ணெய் மாதிரி இருக்கிற ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அந்த போலன் கிரெயினுக்கு ஒரு விஸ்கஸான கோட்டிங் கொடுக்கும். அதாவது விஸ்கஸ் கோட்டிங்னா நல்லா வளவளப்பான ஒரு கோட்டிங் வந்து அந்த போலன் கிரெயினுக்கு கொடுக்கும். அப்படி அந்த வளவளப்பான கோட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அதோட பாடியில் போய் ஒட்டிக்கிறதுக்கு இந்த வளவளப்பான இந்த விஸ்கஸான கோட்டிங் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு என்ன அடிஷ்னல் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேடியேஷன்லேருந்து நம்மளை வந்து அதாவது அந்த போலன் கிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த போலன் கீட்டோட வேலை. யூவி ரேடியேஷன் சன்லேருந்து பாஸ் ஆகிற அந்த யூவி ரேஸில் அந்த யூவி ரேஸ்லேருந்து அந்த போலன் வந்து டேமேஜ் ஆகாமல் இந்த போலன் கீட்டை தான் பார்த்துக்கும். போலன் கீட்டை பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் போலன் கிரெயின்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ்க்கு இந்த டாபிக் கீழே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம புக்கில் போலன் கிரெயின்ஸை பற்றி சில அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேலினாலஜி பற்றி பார்க்கலாம். பேலினாலஜின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ். அதாவது போலன் கிரெயின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை பற்றி படிக்கிற படிப்பை தான் நம்ம வந்து பேலினாலஜின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடி மூலமாக நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில் ஃபீல்ட்ஸ் அண்ட் வெஜிடேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஏரியா. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு சில ஃபாசில்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாசில்ஸ்னால் என்ன? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பிளான்ட்ஸ் எல்லாமே மண்ணுக்கடியில் புதஞ்சு அது மூலமாக உருவாகிறது தான் ஃபாசில்ஸ். அந்த ஃபாசில்ஸை நம்ம எடுத்து அதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா அதே இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படிப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்தது, என்னென்ன வெஜிடேஷன் இருந்ததுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபாசில் மூலமாக நம்ம கோல், ஆயில் இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி பெனிஃபிஷியலான எஃபெக்ட்ஸ் வந்து இந்த பேலினாலஜியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரியோ ப்ரிசர்வேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிரியோ ப்ரிசர்வேஷனுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் டெக்னிக். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலுமே அதை வந்து லோ டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Liquid nitrogen is used to preserve pollen in viable condition for prolonged duration. அதாவது இந்த கிரியோ ப்ரிசர்வேஷன் மூலமாக நம்ம இப்போ போலனை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி அந்த லோ டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி. இந்த லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம -196 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு நம்ம ஒரு லோ டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணி அந்த போலனை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். என்ன கண்டிஷன்லன்னு பார்த்தீங்கன்னா வயாபிள் கண்டிஷன். வயாபிள்னா உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அந்த போலனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி வந்து அழிஞ்சு போயிடாமல் உயிரோடு இருக்கிற அந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ண போகிறோம் ஃபார் ப்ரொலாங்டு டியூரேஷன். நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணும்னாலும் அதாவது நீண்ட நாட்களுக்கு கூட நம்ம வந்து அந்த போலன் கிரெயின்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கிரியோ ப்ரிசர்வேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போலன் பேங்க்ஸில். இந்த போலன் பேங்க்ஸில் போலன் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ப்ராசஸ் மூலமாக தான் கேரி அவுட் பண்ணுறாங்க. இப்படி போலன் பேங்க்ஸில் நமக்கு கிடைக்கிற போலன் மூலமாக நமக்கு வேணுங்கிற அந்த கமர்ஷியல் பிளான்ஸ், எக்கனாமிக்கல் பிளான்ஸ் எல்லாம் நம்மளால் உருவாக்கிக்க முடியும், நம்மளால் க்ரோ பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் கிரியோ ப்ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பீ போலன் பற்றி பார்க்க போகிறோம். பீ போலன்னா என்னென்னா இந்த தேன் பூச்சிகளில் இருக்குல்ல ஹனி பீஸ், அவங்க வந்து அதோட தேன் கூட கட்டுறதுக்கு போலன் கிரெயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கும். அப்படி கலெக்ட் பண்ண போலன் கிரெயின்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் நம்ம பீ போலன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீ போலனில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் பீ போலனில் அதிகமாக இருக்குது. அதனால இந்த பீ போலனை வந்து நம்ம நிறைய அட்வான்டேஜஸ்க்கு கீழே யூஸ் பண்ணுவோம். It is used as dietary supplements, pollen tablets and syrups. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சத்து மாத்திரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டேப்லெட்ஸு, சிரப்பு, டயட்ரி சப்ளிமெண்ட் அதாவது நியூட்ரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற மெடிசன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த பீ போலன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இன்க்ரீசஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அத்லெட்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்சஸ். அதாவது ரேஸில் பர்ஃபார்ம் பண்ண போகிற அந்த
பிளேயர்ஸ் அத்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு, அப்புறம் ரேஸ் ஹார்சஸ்க்கு, இதுக்கெல்லாமே ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பீ போலனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ஹீல்ஸ் வூண்ட்ஸ் காஸ்ட் பை த பர்ன்ஸ், அதாவது தீக்காயமெல்லாம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா இதை வந்து நம்ம இந்த பீ போலன் மூலமாக க்யூர் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பீ போலனுக்கு மெடிக்கல் யூஸ் நிறையா இருக்குது. அடுத்ததாக இந்த ஹனி போலன், அதாவது இந்த பீ போலனை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மெல்லிட்டோ பாலினாலஜி அப்படின்னு நம்ம வந்து நேம் கொடுப்போம். பீ போலன் பற்றி அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த செக்மெண்ட்க்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போலன் கேலண்டர்னு என்னென்னு பார்க்கலாம். போலன் கேலண்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்டில் போலன் கிரெயின்ஸ் எப்பப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், எந்தெந்த சீசனில் ப்ரொடியூஸ் ஆகுங்கிற அந்த ஃபுல் லிஸ்ட் வந்து இந்த போலன் கேலண்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த போலன் கேலண்டர் யாராருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து போலன் கிரெயின்ஸை பார்த்தா அலர்ஜியாக இருக்கும். போலன் கிரெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டாக எங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கும். அப்படி அலர்ஜிஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து இந்த போலன் கேலண்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேலண்டரை ரெஃபர் பண்ணுறது மூலமாக போலன் கிரெயின்ஸ் வந்து எந்தெந்த சீசனில் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் வந்து இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் அந்த டைமில் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்படி இந்த போலன் கேலண்டர் வந்து அந்த அலர்ஜிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த போலன் கிரெயின்ஸ் மூலமாக என்னென்ன டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ், ஆஸ்துமா, ப்ராங்கிட்டிஸ், ஹே ஃபீவர் அண்ட் அலர்ஜிக் ரினைட்டிஸ், இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அலர்ஜிஸ், ஆஸ்துமா, ப்ராங்கிட்டிஸ் இது மூணு பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஹே ஃபீவர் அண்ட் அலர்ஜிக் ரினைட்டிஸ் இது ரெண்டும் நமக்கு புதுசு. இந்த ஹே ஃபீவர், அலர்ஜிக் ரினைட்டிஸ் இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட காமனான சிம்டம்ஸ் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு பக்கத்தில் அந்த இச்சினஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அரிப்புத்தன்மை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும். அப்புறம் கண்ணில் கண்ணீர் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். தும்மல், இருமல், இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்து இந்த ரெண்டு டிசீஸ்க்கும் இருக்குது. அடுத்ததாக நாம் இந்தியாவில் போலன் அலர்ஜி எந்த பிளான்ட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தேனியம் ஹிஸ்ட்ரோஃபோரஸ். அதோட காமன் நேம் வந்து நம்ம கேரட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற பிளான் கிடையாது. இதோட நேட்டிவ் வந்து அமெரிக்கா தான். அமெரிக்காவில் தான் இந்த பிளான் வந்து உருவாகி இருக்கு. ஆனால் அமெரிக்காவிலேருந்து நம்ம கோதுமையை இம்போர்ட் பண்ணுறப்ப, அதாவது வீட்டை வந்து நாம் இறக்குமதி பண்ணுறப்ப அந்த வீட் கூட சேர்ந்து இந்த கேரட் கிராஸும் இந்தியாவுக்கு வந்துருச்சு. அப்படி இந்தியாவில் அது இன்ட்ரடியூஸ் ஆகி போலன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேருக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்திகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போலன் கிரெயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் இதெல்லாம் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம போலன் கிரெயின்ஸ் பற்றியும் மைக்ரோஸ்போர்ஸ் பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த போலன் கிரெயினோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் நடத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புத்தம்புது வீடியோஸ் என் டோர் ஸ்டெப் மூலமாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நன்றி, வணக்கம்.